வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு காயின் ட்ரேட் அகாடமி. இப்போ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிட்காயினோட அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா பிட்காயின் நமக்கு $62,060 பக்கம் கிட்டத்தட்ட ட்ரேட் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட்டு பிட்காயின் நமக்கு பம்ப் ஆகலாமா இல்லை டம்ப் ஆகலாமா, மார்க்கெட்டோட டிரெக்ஷன் எந்த பக்கம் இருக்கும் அப்படிங்கிறத வாங்க இப்போ நம்ம அனலைஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு 4 ஹவரில் பார்க்கும்போது மார்க்கெட் நமக்கு நல்லா செல்லு, அதாவது கிட்டத்தட்ட இந்த ஏரியாக்குள்ளேருந்து இது வரைக்கும் ஒரு 5% மார்க்கெட் நல்ல டம்பில் தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக செல்லிங் ப்ரெஷர் தான். இந்த இடத்துல குட்டியோண்டு மட்டும் ஒரு க்ரீன் கலர் கேண்டல், பட் இந்த கேண்டல்லையும் அவ்வளோ பையிங் ப்ரெஷர் கிடையாது, ஃபுல்லாக செல்லிங் ப்ரெஷர் தான். பட் இந்த செல்லிங் ப்ரெஷரை மார்க்கெட் எது வரைக்கும் கொண்டு போகும் அப்படின்னா இந்த சப்போர்ட் வரைக்கும் கொண்டு போகும். அதாவது $61,359 தொடக்கம் $61,036. இந்த ஜோனுக்குள்ளே கொண்டு வந்து மார்க்கெட் இங்கேருந்து இதோட ட்ரெண்டு ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதாவது இந்த சப்போர்ட்லேருந்து அடுத்த ரெசிஸ்டன்ட் வரைக்கும் பவுன்ஸ் ஆக நமக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எங்கள் 4 ஹவர் டைம் ஃப்ரேமில். இப்போ நம்ம இதில் மூவிங் எவரேஜ், அதாவது MACD, இதில் மூவிங் எவரேஜ் கன்வர்ஜென்ஸ் டைவர்ஜென்ஸ் சொல்லுவோம். இந்த ஒசிலேட்டர் எனேபிள் பண்ணும்போது நமக்கு இங்கே ஒரு மார்க்கெட் பீரிஸ் க்ராஸ் கொடுத்துருக்கு, அதாவது 0 லைனுக்கு கீழே பீரிஸ் க்ராஸ் கொடுத்துருக்கு. லைக் எந்த லெவல் இந்த ஏரியாக்குள்ளே, அதனால தான் மார்க்கெட் இவ்வளோ தூரம் டம்ப் ஆகணுறதுக்கு முதல் விஷயம். ரைட், இப்போ மார்க்கெட் இந்த சப்போர்ட் வந்து நமக்கு ரிவர்சல் ஆகணும் அப்படின்னா இந்த MACD லைனில் நமக்கு புல்லிஷ் க்ராஸ் ஓவருங்கிறது கிடைக்கும். அதாவது இந்த லைனை மார்க்கெட் இப்படி க்ராஸ் பண்ணணும் எங்கள் 4 ஹவர் டைம் ஃப்ரேமில். அப்படி க்ரோஸ் பண்ணாதான் மார்க்கெட் இந்த சப்போர்ட்லேருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு நமக்கு சான்ஸுங்கிறது இருக்கும். அப்போ தான் நம்ம ஒரு லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணலாம். அதர்வைஸ் இப்போதைக்கு நமக்கு மார்க்கெட் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது 4 ஹவருக்குள்ளே. இப்போ நான் 1 டே டைம் ஃப்ரேம் ஸ்விட்ச் பண்ணிக்கிறேன். 1 டே டைம் ஃப்ரேம் வந்தோம் அப்படின்னா மார்க்கெட் இதில் நமக்கு செல்லிங் ப்ரெஷர் தான் பார்த்தா தெரியுது. 1 ஹவருக்குள்ளே நமக்கு மார்க்கெட் லாஸ்ட்டாக இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் ஆகிருக்கு. அப்போ நம்ம இதை ஒரு பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டாக எடுத்துக்கலாம். லைக் இந்த இடத்த இப்போ 1 ஹவரில் மார்க்கெட் என்ன நடக்கலாம் அப்படின்னா 1 ஹவரில் டம்ப் ஆகிற மார்க்கெட் நம்ம இந்த ஜோனுக்கு வரணும். அதாவது நம்ம மார்க் பண்ணியிருக்கேன் இந்த லைனில், சரியா? இந்த ஜோனில் வந்துட்டு இங்கேருந்து ரிவர்சல் ஆகும்போது மார்க்கெட்டில் நம்ம ஒரு லாங் பொசிஷன் ஓப்பன் பண்ணலாம். அப்படி இங்கேருந்து மார்க்கெட் நமக்கு பவுன்ஸ் ஆகலை, அதாவது இந்த ஜோனில் இருந்து நமக்கு இப்படி பவுன்ஸ் ஆகலை, மார்க்கெட் இதை பிரேக் டவுன் பண்ணுது அப்படின்னா நம்ம ஷார்ட் பொசிஷனுக்கு திங்க் பண்ணலாம். அதர்வைஸ் நமக்கு லாங் தான், சரியா? இப்போ நமக்கு 1 ஹவர் டைம் ஃப்ரேமில் RSI எனேபிள் பண்ணி பார்ப்போம். 1 ஹவரில் நமக்கு RSIங்கிறது 30 ஜோனுக்கு கீழே இருக்குது, அதாவது கிட்டத்தட்ட 24 பக்கம் இருக்குது. அப்போ மார்க்கெட் இங்கேருந்து பவுன்ஸ் ஆகிறதுக்கு தான் நமக்கு நிறையா சான்சஸ் இருக்குது 1 ஹவர் டைம் ஃப்ரேமில். இப்போ நம்ம மார்க்கெட்டில் லிக்விடிட்டியை செக் பண்ணி பார்ப்போம். லிக்விடிட்டி ஹீட் மேப்பை இப்போ நமக்கு லிக்விடிட்டி எங்கே அதிகமாக இருக்குது அப்படின்னா லாஸ்ட்டு 48 ஹவர்ஸ்க்குள்ளே 64,620 64,620. இது பக்கம் நமக்கு கிட்டத்தட்ட 25.1 மில்லியன், கிட்டத்தட்ட 25 மில்லியன் வரைக்கும் லிக்விடிட்டி இருக்குது மார்க்கெட் இந்த லெவலில். இங்கே 64,620. இப்போ நம்ம 1 ஹவருக்கு வரும்போது சேம் அதே $64,020 நமக்கு இந்த இடத்துல ஒரு கீ லெவலாகவும் இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ட் ஏரியாவும் இருக்குது. அப்போ மார்க்கெட் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு இந்த ஜோனுக்கு வந்து இங்கேருந்து பவுன்ஸ் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட் எதுவாக இருக்கும் அப்படின்னா 64,020. ரைட், மார்க்கெட்டில் இந்த லிக்விடிட்டியை தான் டார்கெட் பண்ணுறாங்க. மார்க்கெட் இதை தான் அன் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கீழே போகும் இல்லை மேலே போகும் அப்படின்னா மார்க்கெட் கண்டிப்பாக இந்த லெவல் வரும். ஏன்னா மார்க்கெட்டில் அவங்க இந்த லிக்விடிட்டியை டார்கெட் பண்ணலை. அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் இந்த ஜோன், அதாவது இந்த சப்போர்ட் ஜோனை நமக்கு பிரேக் டவுன் பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட் நமக்கு இன்னும் டீப்பர் கரெக்ஷன் வரைக்கும் போகும். மார்க்கெட் இந்த சப்போர்ட்டை பிரேக் டவுன் பண்ணிடுச்சுன்னா $60,269 இந்த வரைக்கும் நமக்கு பிட்காயினை ஈஸியாக எதிர்பார்க்கலாம். இங்கே வந்த பிறகு நமக்கு பவுன்ஸ் ஆகுதா இல்லை இன்னும் கீழே வருமா அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நீங்கள் ட்ரேட் பண்ணுற ஒருத்தராக இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இதே மாதிரி நீங்கள் ட்ரேட் பண்ண ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த பியர் மார்க்கெட் எது வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. நம்மளோட காயின் ட்ரேட் அகாடமி யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.